மணத்தக்காளி கீரை சாம்பார் பண்ணலாம் வாங்க. ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மணத்தக்காளி கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா வதங்கணும். கீரை நல்லா வதங்கினதும் வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும். வயிற்றுப்புண்ணை குணப்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்ணுக்குமே இது ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.